வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். ஃப்ரைடே ஈவினிங் டின்னர் பார்த்தீங்கன்னா மாவு, அதான் தோசை அண்ட் சட்னி, சாம்பாரும் இருக்குது. அண்ட் இன்னைக்கு காலையில் பசங்களுக்கு வந்து இந்த புலாவ் பண்ணி கொடுத்து இது பாருங்கள் இவ்வளோ இருக்குது. ஸோ ஆக்சுவலி பசங்க இது தான் சாப்பிடுவாங்க. கொஞ்சம் ஒயிட் ரைஸ் இருக்குது. ஸோ ஹஸ்பண்ட் ஊர்லேருந்து இப்போ தான் வந்தாங்க. ஸோ வந்த உடனே சூடாக தோசை ஊற்றி கொடுத்தாச்சு. கொஞ்சம் சிக்கன் கறி இருந்துச்சு. ஸோ அதோட அவங்க சாப்பிட்டாங்க. ஸோ பசங்களுக்கு வந்து பேபி கார்ன் 65 பண்ணி கொடுக்கலான்னு ஸோ கொஞ்சம் நல்லா தண்ணியில் வந்து கொஞ்சம் உப்பு போட்டு பிளான்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ண வேண்டியதா. அத்தர் வந்து ஃப்ரூட் இது மேங்கோ சாப்பிட்டுட்ருக்கோம். ஸோ யூஸ்வலாக ஃப்ரூட் வந்து சாப்பாடு சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதான் அத்தர் வைப்பையே சாப்பிட சொன்னேன். ஸோ இந்த பிளான்ச்டு பேபி கார்னை வந்து நல்லா நமக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணிப்போம். நான் இந்த மாதிரி குட்டி குட்டி பைட் சைஸ் ரவுண்டாக கட் பண்ணுறேன். இப்படி குட்டி குட்டி காயின் ஷேப்ஸில் கார்ன்ஃப்ளவர், இது ரைஸ் ஃப்ளார், அரிசி மாவு, ஒரு பேக்கெட் மேகி மேஜிக் மசாலா சேர்த்துக்க போகிறேன். காரத்துக்கு அண்ட் கொஞ்சம் கலருக்கு பிளேன் ரெட் சில்லி பவுடர், காஷ்மீரி தூள் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. டொமேட்டோ கெச்சப், உப்பு சேர்த்துக்க போகிறதில்ல, ஏன்னா பேபிகார்ன் உப்பு போட்டு தான் பிளான்ச் பண்ணியிருக்கோம். அண்ட் சாஸஸில் மசாலாஸில் ஏற்கனவே உப்பு இருக்குது. ஸோ நம்ம போட்டிருக்கிற மசாலா சாஸஸ் எல்லாமே நல்லா கோட் ஆனோம் ஒவ்வொரு பீஸ் மேலே. பாருங்கள் என்ன பியூட்டிஃபுல்லாக ஒவ்வொரு பீஸும் கோட் ஆகிருக்கு. நீங்கள் கொஞ்சம் ஃப்ரெஷ் பெப்பர் தூள் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் கூட கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிட்டேன். அவ்வளோதான். இப்போ இது ரெடி ஃபார் டீப் ஃப்ரைங். பாருங்கள் எவ்வளோ கொஞ்சம் எண்ணெயில் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வீட்டில் ரெடிமேட் 65 இல்லை கபாப் மசாலா இருந்தால் கூட போட்டு செஞ்சிடலாம். ஸோ கொஞ்சம் எண்ணெயிலே ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பயங்கர கிறிஸ்பியாக இருக்குது. ஈஸி பீஸி झटपट रेसिपी ट्राई பண்ணுங்க. பாப்கார்ன் மாதிரி உள்ள போகுது. there is nothing called yours or mine. hey, take a different bowl. எப்படி இருக்கு பாப்கார்ன்? நிஜமா சொல்கிறேன், அவ்வளோ கிறிஸ்பியாக நல்லா சூடாக பண்ண அப்படியே உள்ளே இறங்குது பாப்கார்ன் மாதிரி. மூவி பார்த்துட்டே சாப்பிட்லாம். மூவி பார்க்கலாமா இன்னைக்கு? குட் மார்னிங். இன்றைக்கி சாட்டர்டே மூவி கிளம்பிட்டோம். 12:30 மணி மூவி சித்தாரே ஜமீன். ஸோ நான் வந்து தேர்ஸ்டேக்கே புக் பண்ணிட்டேன். ஏன்னா இந்த மூவி வந்து தாரே ஜமீன் பே மாதிரி அதை விட பெட்டராக இருக்கும்னு ஒரு நம்பிக்கையில் போகிறோம். பாருங்கள் கிளம்பியாச்சு. சரி இப்போ கிளம்பியாச்சு. எனக்கு வந்து அந்த மொபைலில் போகும்போது அங்கே ஏதாவது நான் வந்து வ்ளாக் பண்ணுறதுக்கே பயமாக இருக்குது. ஏன்னா குவாலிட்டி அவ்வளோ கேவலமாக இருக்குது. நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. எனக்கு வந்து இப்போ நிஜமாகவே அதில் மொபைலில் வ்ளாக் பண்ணுறதுக்கு பயமாக இருக்குது. ஸோ மூவி பார்த்துட்டு வர வழியில் ஏதாவது நல்ல மொபைல் ஷோரூமில் ஒரு மொபைல் வாங்கிட்டு வரலான்னு பிளான். இப்போ வந்து நான் என்னோடய கேமராவில் தான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள் என்னோடய பழைய கேமரா மொபைல் எடுத்தாச்சு. ஸோ இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடிஞ்சால் பண்ணுவோம். கிளம்பணும். ஃபர்ஸ்ட் லாஸ்ட் 2-3 மூவி ரெக்கார்டு பிரேக்கு ஃபர்ஸ்ட் ½ an hour மிஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப சீக்கிரமாக கிளம்பியும் டிராஃபிக்கில் மாட்டியிருக்கோம். அடுத்த ஷோ வந்து 3:30 மணிக்கு தான் புக் பண்ணலான்னு ஹஸ்பண்ட் சொன்னாங்க. நல்லா டிராஃபிக்கில் மாட்டுவோம், 12:30 மணிக்கு தான் பெஸ்ட்டு. ஸோ காலையில் இட்லி தக்காளி சட்னி பண்ணி சாப்பிட்டு நல்லா சூடாக டீ குடிச்சாச்சு. ஸோ ஹோப்ஃபுல்லி பை 12:30 ரீச் ஆகணும். புது ஃபோனோட வீட்டுக்கு வந்தாச்சு. இது வந்து கூகுள் ப்ரோ 9. ஸோ நான் வந்து கேமரா வாங்கலை, ஃபோன் கூகுள் பிக்சல் 9. ஸோ எனக்கு வந்து நல்ல கேமரா
இருக்கிற ஒரு ஃபோன் வேணும். ஸோ இந்த ஃபோன் நல்லா இருந்துச்சு. ஃப்ரண்ட் கேமரா, பேக் கேமரா, யூஸ்வலாக ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா மக்கெலாம் வரும். ஸோ என்னோட கேமரா வீடியோஸ்லாம் அதான் ப்ராப்ளம். ஸோ இது வந்து ஹோப்ஃபுல்லி இனிமேல் நமக்கு நல்ல குவாலிட்டி வரும். ஸோ எல்லாமே ரெக்கமெண்ட் பண்ணாங்க. என்னோட பழைய ஃபோன் நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணல. ஸோ நான் வந்து சாம்சங்லேயே கேட்டு பார்த்தேன், 2-3 இடத்துல கேட்டு பார்த்தேன். பெண்டாக இருக்கிறதுனால அதில் வந்து ஒரு 1500 ரூபாய் தான் வரும். ஸோ அதர் வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்ருக்கான். அப்புறம் இந்த சித்தாரே ஜமீன் பர் மூவி கண்டிப்பாக பார்க்கணும் தியேட்டர்ஸில். பியூட்டிஃபுல் மூவி, ஃபேமிலியோட. அப்பா அவ்வளோ எனக்கு பிடிச்சிச்சு. அவ்வளோ நல்ல ஒரு மெசேஜோட, ஹியூமர், ஃபன், இமோஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ கண்டிப்பாகவே பாருங்கள். ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஃபேமிலியோட நல்ல ஒரு மூவி என்ஜாய் பண்ணி. பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. கேமராவும் வீட்டுக்கு வந்தாச்சு, கேமரான்ற ஃபோனும் வீட்டுக்கு வந்தாச்சு. பாருங்கள், கேமரானே வருது. ஏன்னா எனக்கு அது கேமரா தான். எனக்கு பட்டன் ஃபோன் இருந்தாலும் போதும். சரி, இப்போ நைட்டுக்கு ஏதாவது குயிக்காக டக்குன்னு ஒரு பொங்கல் ஏதாவது செஞ்சிடலாம். அங்கே வந்து ஹாட் சாக்லேட் வாங்கினா அது மொக்கையாக இருந்துச்சு. இன்றைக்கி எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. பிக்சர், மூவி, டே, அந்த ஹாட் சாக்லேட்டை விட்டுட்டு. ஸோ அடுத்த வ்ளாகில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை. ஹோப்ஃபுல்லி அடுத்த வ்ளாக் வந்து நம்ம புது ஃபோனில் ஷூட் பண்ணதாக இருக்கணும். பை.